நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கத்துடைய வளாகத்தில் கலைஞருடைய சிலையையும் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் செம்மொழி வேலூர் ஐயா ராமநாதனுடைய சிலையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியுடைய துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை நாம் பாடியிருக்கின்றோம். இங்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை நாம பாடுகின்றோம். அதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம். தமிழ்தாய் வாழ்த்து முதலாக பாடப்பட்டது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தான். அதன் பிறகு 1970களில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த தமிழ்தாய் வாழ்த்த தமிழ்நாடு அரசுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிச்சாங்க. இது வெறும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான், இதற்கு எந்திரிச்சு நம்முடைய மரியாதை செலுத்த தேவையில்லை என்று ஒரு கூட்டம் சொல்லுச்சு. இன்னும் சில பேர் சட்டப்பேரவையில் இந்த பாட்டையே பாடக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு. ஆனா இந்த பாடல் தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டேட் ஆந்தம், மாநில பாடல் என்பதை அறிவிச்சு அதை பாடும் பொழுது அனைவரும் எந்திரிச்சிருந்து மரியாதை செலுத்த வேண்டும் அரசாணையை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். ஆகவே தமிழ்நாட்டிற்கு தமிழ்தாய் வாழ்த்த உறுதி செஞ்ச இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு வருவதை நான் மிகுந்த பெருமையாக கருதுகின்றேன். இந்த தமிழ்ச்சங்கத்தின் மீது கலைஞர் அவர்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு பற்றும் ஈடுபாடும் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா 1962ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் அவர்கள் தஞ்சையில போட்டியிட்டப்போ இந்த கரந்தை பகுதியில் இருந்துதான் தன்னுடைய தேர்தல் பணிகளை அவர் செஞ்சார். கலைஞர் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னு கரந்தை தமிழ்ச்சங்கத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்படிப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இன்னைக்கு கலைஞருடைய சிலையையும் ஐயா ராமநாதனுடைய சிலையையும் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்த இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 1911 துவங்கப்பட்ட இந்த சங்கம் இன்னைக்கு 100 ஆண்டுகளை கடந்து இந்த சங்கம் தமிழ் சேவை, கல்வி சேவைன்னு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தமிழுக்கு வர்ற ஆபத்துகளை எதிர்க்கிறது ஒரு பக்கம், தமிழுடைய பெருமையை பரப்புறது இன்னொரு பக்கம்னு இந்த சங்கத்துடைய பணிகள் மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தமிழை செம்மொழியாக